மதுரை திருமங்கலம் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் கொடுமையால் பல மாணவிகள் டிசி வாங்கிக் கொண்டு சென்று விடுவதாக கூறி அரசு பள்ளி மாணவிகள் வெளியிட்டுள்ள வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நாங்க அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி திருமங்கலத்துல படிக்கிறோம். எங்களுக்கு புதுசா தலைமை ஆசிரியர் வந்திருக்காங்க. அவங்க பேரு திலகவதி. நான் காலைல எங்க ஊர்ல 7 மணிக்கு ஏறினாதான் இங்க 8 மணிக்காச்சும் வந்து சேர முடியும். அப்படியே ஒரு நாள் பஸ் ஏதாவது பஞ்சர் ஆயிடுச்சோ இல்லை ஏதாவது ஆயிட்டா கூட ஒரு 8:30 ஆயிடுது. அப்படி லேட்டா வந்தா கூட என்னை வெளியே நிற்க வச்சு மெயின்றதுனால ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. அப்படியே உள்ளவங்க நிற்க வச்சா கூட எங்களோட என்ன நிலைமைகளுக்கு புரிஞ்சுக்க முடியாம உடம்பு சரியில்லாம இருக்கும். எத்தனையோ மாதவிடாய் பிரச்சனையால இருக்கும். அதை எதுவுமே புரிஞ்சுக்கவே முடியாம அவங்க எங்களை 100 ஊக்கி போட சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க. அப்படியே லேட்டாக வந்தாலும் அசிங்கமாக பேசுகிறாங்க, கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. வீட்டில் இருந்த அண்ணே வந்து அசிங்கமாக பேசுகிறாங்க. பாத்ரூமில் தண்ணி விட மாட்டுறாங்க. சாப்பிட்றதுக்கு நேரம் சரியாக விட மாட்டுறாங்க. எத்தனையோ பிள்ளைங்க வந்து டிசி வாங்கிட்டு போயிருக்காங்க. நாங்கள் ஏழை குடும்பத்துலேருந்து வரனால எங்களால் போக முடியாது. நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்பி தான் இருக்கோம். நாங்கள் இதுக்கு மேலே கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் சேரணும்னா 8 கிலோமீட்டர் தள்ளி போனோம். அந்த அளவுக்கு போக முடியாது எங்களால். எங்கள் வசதிக்கு ஏற்ப தான் நாங்கள் இங்கே வந்து சேர்ந்துருக்கோம். ஆனால் இவங்க வந்து முன்னால் இங்கே படிக்க முடியலன்னா டிசி வாங்கிட்டு போன்னு சொல்கிறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி பாத்ரூம்ல தண்ணியே வர மாட்டேங்குது. ஏதாவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணா கூட 1 மணி நேரத்துக்கு மேல அது வரதே இல்லை. ஏதாவது பெரிய அதிகாரி வந்தா மட்டும்தான் எங்களுக்கு தண்ணி விடுறாங்க. அதை போய் அவங்க கிட்ட கேட்டாங்கன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங்னு ஒன்று வச்சு எங்களை பத்தி எங்க பேரண்ட்ஸ் கிட்ட தப்பா சொல்றாங்க. அது எங்களுக்கு ரொம்பவே மன உளைச்சலா இருக்கு. பாத்ரூமை வேற பூட்டி வச்சுக்கிறாங்க. கேட்டா நீங்க நாப்கின் போடுறீங்க, அதனால உங்களுக்கு பாத்ரூம் தர மாட்டோம்னு சொல்றாங்க. குடிக்க தண்ணி கூட வர மாட்டேங்குது. நாங்க தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம். இதெல்லாம் சரியாகுமா நீங்க தான் பாத்துக்கணும். உங்களை தான் நம்பிக்கை. இந்த சம்பவம் தொடர்பாக தலைமை ஆசிரியர் திலகவதிக்கு நாம் 3 முறை தொடர்பு கொண்டும் அவர் நம்முடைய அழைப்பை ஏற்கவில்லை. பின்னர் இதுகுறித்து மதுரை மாவட்ட கல்வி அலுவலர் கார்த்திகாவை தொடர்பு கொண்டு கேட்டபோது மாணவிகள் வெளியிட்டுள்ள வீடியோ பற்றி இதுவரை எனக்கு எந்த தகவலும் வரவில்லை. மாணவிகளின் பெற்றோர்கள் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ள சம்பவம் மட்டுமே தெரியும். அந்த வீடியோ இருந்தால் நீங்கள் எனக்கு அனுப்பிவிடுங்கள் என்றார். மேலும் இது தொடர்பாக எங்களுடைய மேலதிகாரிக்கு தகவல் கொடுத்துள்ளோம். அவர்கள்தான் நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் தெரிவித்தார்.